வணக்க மக்களே, சற்றுமுன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திடீர் சந்திப்பு, புதிய இணைப்புகள் தயாராகும் முக்கிய புள்ளிகள். பின்னணி என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தேர்தல் சமயத்தில் கூட காட்சி மாறும் காட்சிகள் வழக்கமானவை. பெரிய கட்சிகள் தங்களின் எதிர்முகமாக பலவீனப்படுத்தும் மாற்று கட்சிகளில் முக்கியஸ்தர்களை தங்கள் பக்கமாக இழுக்கும் தனி வியூகமே வகுப்பார்கள். அந்த வகையில் தான் இரண்டு முக்கிய கட்சிகள் அதிருப்தியாளருக்கான ஒதுங்கி விலகியிருப்பவர்களை தங்கள் பக்கம் இழுக்க ஆளும் தரப்பு மும்முரமாக காட்டி வருகிறது. அதாவது நமது அம்மாதான் நாளிதழின் முன்னாள் ஆசிரியமான மருது அழகுராஜா எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்தனர். இதனால் ஓபிஎஸ்ஸின் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவில் பக்கமாக ஒதுங்கினர். ஓபிஎஸ்ஸின் செயல்பாடுகள் அதிருப்தியளிக்காததால் அங்கும் மும்பரமாக காட்டாமல் இருந்த விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகுதான் விஜய்க்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருந்தார். அவர் தாவைக்காவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளும் போய்கொண்டிருக்கிறார். தாவைக்கா பக்கம் சரியான சிக்னல் கிடைக்காதால் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மட்டுமே பேசி வந்தவர். இதை கவனித்த சூரிய கட்சி தரப்பு மருது அழகுராஜாவிடம் பேச ஒரு டீமையே அனுப்பியிருக்கிறதாம். அதாவது பேச்சுவார்த்தை சுமூகமாக போக சூரிய கட்சி நோக்கி நகரும் முடிவில் இருக்கிறாராம் மருது அழகுராஜா. அது மட்டுமின்றி அதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய காளியம்மாளும் சில மாதங்களுக்கு முன்பாகவே எந்த ஒரு பக்கமும் செல்லாமல் அமைதி காத்து வந்தார். இரண்டு பெரிய கட்சிகளிலிருந்துமே அவருக்கு அழைப்புகள் வந்ததாகவும் பனையூர் தரப்பையும் காளியம்மாள் சந்தித்துள்ளதாகவும் தகவல் உண்டு. அங்கு நடந்த பேச்சுவார்த்தையும் அவருக்கு அப்செட்டில் முடிந்ததாம். இதனால் அமைதியான ஒதுங்கியிருந்த அவரையும் சூரிய கட்சியில் ஒரு டீம் அணுகியிருந்தது. காளியம்மாள் எதிர்பார்க்காத விஷயங்கள் கூட கிடைப்பதால் ஏறக்குறைய அவருக்கு அங்கு நகரும் முடிவுக்கு வந்துவிட்டாராம். அதாவது மருதுராஜா காளியம்மாள் இருவருமே சமீபத்தில் நேரில் சந்தித்தும் பேசியிருக்கிறார். நாங்கள் இணையப்போகும் புதிய முகாமை பற்றி தான் இருவரும் ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல் சொல்லி இருக்கிறதாம். அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் இருவருமே யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார்கள் என்பதுதான் மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.